ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். சொந்த ஜனமாய் தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். சுவிகார புத்திரராய் இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய மகிமையை பகிர்ந்து கொள்ளும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். நித்தியமாக அவரோடு வாழும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தமது அன்பினாலே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களில் அன்பு கொண்டதினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்கவும் தெரிந்து கொண்டார். நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அந்த அன்பு எத்தனை மேன்மையான அன்பு! ஆண்டவர் உங்களுடைய தகுதியை பார்த்தோ, குணாதிசயங்களை பார்த்தோ, உங்களுடைய நற்காரியங்களை பார்த்தோ, புண்ணியங்களை பார்த்தோ உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய அன்பின்படியும் கிருபையின்படியுமே தெரிந்து கொண்டார். அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அன்புக்கு நாம் பாத்திரரா? நம்மை ஆராய்ந்து சீர் செய்து ஆண்டவர் இயேசுவில் அன்பு கூறுவோம். அவரின் இரட்சிப்பில் களி கூறுவோம். அவர் நம்மில் அன்பு கூறுவது போல நாமும் பிறரிடமும் நம்மை வெறுக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், துரோகம் பண்ணுகிறவர்கள், எரிச்சல் கொள்ளுகிற, புறங்கூறுகிற அனைத்து மக்கள் மீதும் அன்பு கூறுவோம். இரக்கம், தயவு, கருணை நிறைந்தவர்களாக வாழ்ந்து தேவனை மைமைப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொண்ட பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற நிச்சயத்தோடு இந்த உலக வாழ்வில் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, எங்கள் இறுதி மூச்சு வரைக்கும் உண்மையிலே நாங்கள் நம்பிக்கையா இருந்து உமது வழியில் நடக்க கிருபையை தந்துருங்க. நாங்கள் முதிர் வயதும் நரைமயிர் உள்ளவர்கள் ஆகும் வரைக்கும் எங்களை கைவிடாமல் காத்தருளும். எங்கள் தேவனே, துன்மார்க்கருடைய கைக்கும் நியாயக்கேடும் பொறுமையுள்ளவருடைய கைக்கும் எங்களை தப்புவியும். கர்த்தாவே, எங்களை விரோதிக்கிறவர்களுக்காக எங்களுக்கு பொல்லாப்பு செய்கிறவர்களையும் தேவரீர் மன்னித்து ரட்சித்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பயணம் செய்கிற பள்ளத்தாக்குகளை பசுமையான செழிப்பான இடங்களாக மாற்றிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதினமும் உங்க நன்மையும் கிருபையும் தந்து ஆசீர்வதித்திடுங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்கள் வாழ்விலும் சூழ்நிலைகளை சார்ந்தவர்களாக இல்லாமல் எப்பொழுதும் உண்மையில் நம்பிக்கை வைத்து உமக்கு பிரியமானவர்களை செய்து நீதியும் நேர்மையுமான வாழ்க்கை வாழ வழிநடத்திட ஜெபிக்கிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளில் கலங்கி தவிக்கிற அனைவரையும் உங்க ஆசீர்வதிக்கும் கரம் ஆற்றி தேற்றிட ஜெபிக்கிறோம். அப்பா, வறுமை, வேதனை, தனிமை, துன்பம், துயரத்தினால் தவிக்கிற மக்களை உங்க செட்டையின் மறைவில் வைத்து பாதுகாத்து தேவைகளை சந்தித்து பாதுகாப்பாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ தயவு செய்தல்லுங்க. ஆண்டவரே, அனைத்தினம் வேத வாசிக்க மறந்து உலக காரியங்களில் சிக்கி போகிற கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படவும் குடும்ப ஜெபம் செய்யவும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை அறிந்து தங்கள் வாழ்வில் அற்புதங்களை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். பலவித நோய்களினால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் சுகம் பெற்று வீடு திரும்பவும், மக்களை அடிமைப்படுத்தியுள்ள அந்தகார கிரியைகள் அழிக்கப்படவும், மூட பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும் தேவன் வழிநடத்த ஜெபிக்கிறோம். போதைப் பொருட்களை கடத்தும் தொழில் செய்கிறவர்கள், அதை திருட்டளவாய் விற்கிறவர்கள் ரட்சிக்கப்படவும், அதை கண்டும் காணாமல் இருக்கிற மக்கள் உண்மையாய் தங்களுடைய கடமைகளை செய்யவும், மாணவர் இத்தீங்கிலிருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். மதுபான, போதை மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கங்களினால் அடிமைப்பட்டு குடும்பங்களில் சமாதானம் இழந்து தவிக்கும் மக்கள் தீய பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படவும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் சந்ததி பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடன் பாரத்துக்குள் சிக்குண்டவர்களை கர்த்தர் ரட்சிக்கவும், கடன்களை தீர்த்து மனரம்யமாக வாழவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிரசவத்துக்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் தாமே அடைக்கலமும் பலனுமா இருந்து சுகப்பிரசவத்தை தந்தள்ளுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமணம் கைகூடி வர செய்யுங்க. உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொரு மக்களையும் தேவரீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் குறைவுகளை நிறைவாக்கி தேவைகளை சந்தித்து அனுதினம் பாதுகாப்பாய் பரிசுத்தமாய் வாழ தேவன் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாகனம் ஓட்டுகிறவர்கள், பயணம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்று அனுபவிக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், சமாதானமாக வாழவும், ஊழல், லஞ்சம்
இல்லாத தேசமாக மாற ஊழல் லஞ்சம் செய்கிறவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட பறிக்கப்பட தேவன் நேர வழி நடத்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.